ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிச்சு பாருமா பாருங்க அம்மா ஏ கிரிஜா அம்மா ஒண்ணு இல்ல முடிச்சு பாருமா ஒண்ணு இல்ல ஆமா பாம்பு இல்லம்மா டம்மி பாம்பு சும்மா டம்மி பாம்பு நீ வா 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 எந்திரிமா வா பாத்து வாமா வா வா அம்மா ஒண்ணு இல்லம்மா நீ பயப்படாதம்மா அம்மா அது ஒண்ணு இல்லம்மா டம்மி பாம்புமா பயப்படுறதுக்கா அப்படி போட்டுருக்காமா தெரியுமா இல்லடா இல்ல என்னால முடியாதுடா அந்த பாம்பு பார்த்ததுல இருந்து பயமா இருக்குடா அந்த கிரிஜா ஏன்டா இப்படி இருக்கா மாறவே மாட்டாளா அவ தூக்கி போட்டதும் பயந்துட்ட தெரியுமா உயிரே போயிடுச்சு அத்தைய பாத்துக்கோங்க நான் இப்ப வந்துடுறேன் அவ எங்க போறேங்கறா நீ வாமா நீ வா வா பாத்துடா துளசி எங்க போய் பாப்போம். துளசி எங்க போனா? துளசி ஐயோ ஐயோ துளசி 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 அக்கா துளசி பயப்படாத, இது நஜ பாம்பு இல்ல, டம்மி பாம்பு தான். துளசி இதோ இங்க பாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம் வேண்டாம். என்ன துளசி நீ, நான் சொல்றத நீ நம்ப மாட்டியா? யாராவது இந்த மாதிரி டம்மி பாம்பை பார்த்து பயப்படுவாங்களா? இங்க பாரு. ஏக்கா வேண்டாங்கா, நல்ல பாம்பு, சாதாரண பாம்பு, பச்சை பாம்பு, தண்ணி பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன்னு அப்படி இப்படின்னு எல்லா பாம்பை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னக்கா புதுசா டம்மி பாம்புன்னு சொல்றிய? இது கிடைச்ச விஷம் வராதா? துளசி டம்மி பாம்புனா இது பொம்மை பாம்பு. இங்க பாரு, இதுக்கு உயிரே கிடையாது. அப்புறம் எப்படி இதுக்கு விஷம் இருக்கும்? இந்த டம்மி பாம்பை வச்சுதான் கிரிஜா எல்லாரையும் பயந்து அலற விட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்கா. அந்த புத்தி கெட்டவே இதே இதுக்கு எடுத்துட்டு வந்தாக்கா? இதுல என்ன விளையாட்டு அவளுக்கு? அவ என்ன பச்சை பிள்ளையா? இது அவ விளையாட்டா பண்ணல துளசி, வினையாதான் பண்ணிருக்கா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா துளசி, இந்த வீட்ல 2 ஈஸ்வரி இருக்காங்கன்ற விஷயத்துல அவளுக்கு முதல்ல சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல பாக்க வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமும், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சம்பத் விசாரிச்சதுக்கு அப்புறமும் 2 ஈஸ்வரி இந்த வீட்ல இருக்காங்கன்னு கிரிஜா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறா. அதனாலதான் நேத்து ரூமா வந்து செக் பண்ணிருக்கா. இப்போ இந்த டம்மி பாம்பை வச்சு விளையாடி இருக்கா. பாம்பு பாம்புன்னு சத்தம் போட்டா எப்படியோ 2 ஈஸ்வரியும் வெளியே வந்துருவாங்க, அப்ப புடிச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கா. ஆனா பாம்புன்னு சத்தம் கேட்டதும் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். கிரிஜா நினைச்சது நடக்கல, பிளான் சொதப்பிடுச்சு. ஏக்கா, அந்த கிரிஜா என்னமா யோசிச்சு வேலை பாக்குறா பாருங்க. அவளோட இந்த புத்திய நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அவ இப்படி அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணி நாசமாக்குறாளே. ஆமா துளசி,
நீ சொல்றதும் கரெக்ட் தான். சில பேர் இப்படிதான் கடவுள் கொடுத்த புத்திய கெட்ட புத்தியா மாத்திக்கிறாங்க. சரி, அவளை விடு. அவ என்ன பண்ணாலும் நாம ஒரு கை பாத்துடலாம். நான் எங்கக்கா ஒரு கை பாக்குறது? எனக்கு சண்டைனா பயம், பேய் பிசாசுனா பயம், பொணத்தை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தாலும் பயம்தான். அதான் பாம்புன்னு அங்கிருந்து சத்தம் கேட்டதும் வெளியில ஓடி வரணும்னு நினைச்சு பயந்துகிட்டு அப்படியே எங்கேயே மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி, நைட் வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. நானே உன்னை உன் அம்மா கிட்ட விடுறேன். சரி சரி. உன்ன மாதிரியே நம்ம அத்தையும் பாம்பை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் போய் அவங்கள பாக்குறேன். சரிக்கா. ஏக்கா ஏக்கா ஏக்கா, என்ன? இந்த டம்மியோ கும்மியோ ஏதோ ஒண்ணு, இதையும் கையோட எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். இத பார்த்தாலே பயமா இருக்கு. சரி துளசி. அடியே துளசி, இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது சரியில்லை. இன்னைக்கு டம்மி பாம்ப கொண்டு வந்து பயம்படுத்தின மாதிரி கிரிஜா பேயாவே வந்து பயமுறுத்தினாலும் பயமுறுத்துவா. அதுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சிடுறீ, தப்பிச்சிரு. முடியாது முடியாது முடியாது. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். எங்கம்மா போற நீ? ஏம்மா என்ன கைய பிடிச்சிட்டே இருக்கு பாருமா, இது உன் வீடுமா, நீ இங்கதாம்மா இருக்கணும். இல்ல, இல்ல, சொன்னா கேளுமா, நான் போய் தான் நீ இங்கதான் இருக்கணும். இல்லடா, நான் நீ போய் தான் இங்கதான் ஆவேன். இருக்கணும். ஐயோ அம்மா, இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொன்ன அவ்வளவுதான். இந்த வீட்ல பாம்பு இருக்கு, தெரியல உனக்கு? பாம்பு இருக்குடா. அது கடிச்சா என்ன ஆகும் தெரியும்ல? அவ்வளவுதான், எல்லாரும் செத்து போயிடுவோம். நான் இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். நீ வேணா இருந்துக்கோ. அத்தை, ஈஸ்வரி, வா 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 வா. வா 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 அத்தை. நீ வா 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 வா. இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்கிற வீட்ல நம்ம இருக்க வேணாம். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ கூடயே கிளம்பி வந்துரு. பாவம், நீ மாசமா வேற இருக்கல. பாம்பு கடிச்சா உடம்புல எக்கச்சக்கமா விஷம் ஏறிடும். அப்புறம் குழந்தைக்கும் நல்லதில்ல, உனக்கும் நல்லதில்ல. சரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாமா? என்ன சொல்ற? ஆமா அத்தை, இந்த வீட்ல பாம்பெல்லாம் வருது. நாம இந்த வீட்ல இருக்க வேண்டாம். நானும் உங்க கூடவே வந்துடுறேன். நாம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம். நீ ரொம்ப நல்ல பொண்ணு ஈஸ்வரி. கரெக்டா நான் சொல்றத புரிஞ்சுக்கிற, என் பேச்ச கேக்குற. இங்க நிக்கிறானே, எப்ப பார்த்தாலும் என் பேச்ச கேட்காம அதிக பிரசங்கித்தனமா பேசுறதே வேலையா போச்சு. அதான் ஓங்கி ஒண்ணு கொடுத்த. வா, நம்ம போயிடலாம். என்ன இது? இந்த அக்கா அத்தையோட சேர்ந்து வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அக்கா ஏன் அப்படி சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே.